தீபாவளி தமிழர் பண்டிகையா அல்லது தமிழர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகையா என்று கேட்டால் 100 விழுக்காடு தீபாவளி என்பது தமிழர் பண்டிகை கிடையாது. இன்னும் சொல்வதானால் தமிழர் நெறிமுறைகளுக்கும் அறம் சார்ந்த சிந்தனைகளுக்கும் எதிரான சிந்தனைகளை கொண்டது தீபாவளி. பண்டிகையை கொண்டாடுவது என்பது அவரவருடைய விருப்பம். ஆனால் யாருடைய மரணமும் கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. ஒருவன் மிக கொடூரமான குணம் படைத்தவனாக இருப்பினும் மரணம் என்பது கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. இன்னும் சொல்வதானால் அது மனித மாண்பிற்கு இழிவான ஒரு செயல். எடுத்துக்காட்டாக சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்துக் கொன்ற கயவர்களை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றார்கள். வரவேற்கத்தக்க நிகழ்வுதான். இது போன்ற வன்கொடுமை செய்பவர்களை உடனுக்குடன் தண்டிப்பது என்பது சமூகத்தில் குற்றம் தொடர்பான அச்ச உணர்வுகளையும் குற்றம் செய்யாமல் இருக்க பெரும் முன் தடுப்பாகவும் அமையும். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டதை மகிழ்வோடு இனிப்புகளை வழங்கி சிலர் கொண்டாடினார்கள். இது சரியான செயலா என்று கேட்டால் நிச்சயமாக இது ஒரு அறம் சார்ந்த செயல் கிடையாது. குற்றம் செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களுடைய மரணம் என்பது என்றுமே கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. அப்படி கொண்டாடுவது தமிழருடைய மரபும் கிடையாது. நரகாசுரன் என்று ஒருவர் இருந்தாரா, அவர் நல்லவரா கெட்டவரா என்ற விவாதங்களுக்கெல்லாம் நாம் வரவில்லை. ஆனால் இந்த சிந்தனை, இந்த செயல், இந்த நடைமுறை என்பது அடிப்படையில் ஒரு தவறான சிந்தனை. மற்றும் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புராணங்களுக்கும் வரலாற்றிற்கும் இடையிலான வேறுபாட்டினை பொதுவாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாறு என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் உண்மையின் தொகுப்பு. புராணம் என்பது ஒரு தனி மனிதனின் கற்பனை தொகுப்பு. பல நேரங்களில் நாம் புராணங்களை வரலாறாக எண்ணிவிடுகின்றோம். இன்னும் சொல்வதானால் நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனின் பெயரால் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றோம். நம்பிக்கைகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவை. மேலும் சொல்வதானால் நம்பிக்கைகள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவை. அதையும் தாண்டி நம்பிக்கையை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் கடவுளின் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய் என்று அவர்கள் வாய்கள் மூடப்பட்டு கைகள் கட்டப்பட்டு விடுகின்றன. உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம் என்கின்றான் பாரதி. அதாவது உண்மைக்கு பெயர்தான் தெய்வம் என்கின்றான். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம் என்று கூறுகின்றார். அன்பை விட சிறந்த தெய்வம் இல்லை, சகோதரத்துவத்தை விட சிறந்த வேதம் இல்லை. இதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். கடலினை தாவும் குறவும் வெண் கடலில் பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை முனியும் நதியினுள்ளே முழுகிப்போய் அந்த நாகர் உலகிலோர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம் என்பான் பாரதி. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்றில் உண்மை என்றோதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுறக் கண்டோம். புவிதனில் வாழ்நெறி காட்டி நம்மை போதிக்கும் கட்டு கதைகளவைதாம் என்று கூறுவார். நாம் முன்பே கூறியது போன்று இதிகாசங்களும் புராணங்களும் ஒரு தனி மனிதனின் அல்லது ஒரு சமூகத்தின் கற்பனை தொகுப்பு. அதை மையப்படுத்தி ஒரு அறிவார்ந்த சமூகம் ஒரு நிகழ்வை செய்வது என்பது சற்று யோசிக்கக்கூடிய ஒன்று. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். இதற்கு நீங்களே உங்களது அறிவை கொண்டு விடை தேடுங்கள். இதிகாச புராணங்களில் கூறப்பட்டுள்ள தெற்கில் வாழ்ந்த வானர கூட்டம் என்பது யார்? யாரை அவர்கள் வானரங்கள் என்று, அதாவது குரங்கு கூட்டங்கள் என்று குறிப்பிட்டார்கள்? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அவர்கள் வந்தபொழுது இங்கு எந்த மன்னருமே ஆட்சி புரியவில்லையா? இங்கு முழுவதும் குரங்கினங்கள் தான் நிறைந்திருந்தன என்றால் அங்கு வாழ்ந்தவர்கள் தான் குரங்கினங்களா? அப்படியாயின் இப்பொழுது அவர்களுடைய வழித்தோன்றர்கள் யார்? யார் அவர்கள்? இதற்கு உங்கள் அறிவை கொண்டு விடை தேடுங்கள். நாம் எங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அல்லது என்னவாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது நமக்கு நன்றாக விளங்கும். ஒருவன் அடிமை என்பது கூட குற்றமல்ல. தான் அடிமை என்பதையே உணராத ஒருவனுடைய சிந்தைதான் மாபெரும் குற்றமுடையது. நடக்க தெரியாதவனுக்கு நடைவென்று எப்படியோ அதுபோன்றுதான் உலக வாழ்வை தொடங்கும் ஒரு குழந்தைக்கு உருவ மற்றும் இறை வழிபாடு. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த நடைவண்டியை பற்றி தான் நடக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோன்ற முட்டாள்தனம்தான் இவற்றையெல்லாம் பற்றி நடப்பது. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ளவாராய் பராபரமே என்று கூறியதுதான் நம்முடைய தமிழர் வாழ்வியல். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று கூறியதுதான் நம்முடைய சித்தர்களின் வாக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று கூறியதுதான் நம்முடைய வள்ளுவம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சிந்தனையும் பிறப்பின் அடிப்படையில் பேதங்கள் உண்டு என்று கூறும் சிந்தனையும் எப்பொழுதும் ஒன்றாக கலந்துவிட முடியாது. தமிழா, யாரோ ஒருவனின் பன்னெடுங்கால திட்டங்களில் உன்னை நீயே மாய்த்து கொண்டு விடாதே. கேளிக்கை கொண்டாட்டம் என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. இங்கு நிகழும் பல சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டவை என்பதை மறந்து விடாதே. திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவை என்பதை மறந்து விடாதே. அவர்களின் திட்டமிடப்பட்ட வட்டங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் நீ சிக்கிக்கொள்ள வைக்கப்படுகின்றாய். நீ சிக்கியது கூட தெரியாமலே அதை கொண்டாடி கொண்டும் இருக்கின்றாய்.
நீ எந்த விழாவை கொண்டாட வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த உணவை உட்கொள்ள வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், எந்த கல்வியை கற்க வேண்டும், எத்தனை மணிக்கு திரைப்படம் பார்க்க வேண்டும் என்பதை எங்கிருந்தோ ஒருவன் முடிவு செய்கின்றான். அது சரியா தவறா என்பதை கூட நீ யோசிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யோசி. அறிவு என்பது யோசிப்பதற்கு. பகுத்தறிவு என்பது வெறும் இறை மறுப்பு அல்ல. அது உன் அறிவை கொண்டு தெரிந்து தெளிவது. நுட்பமாக ஆராய்ந்து அறி. நீ எதை கொண்டாட வேண்டும் என்பதை முடிவு செய்பவன் நான் அல்ல. அதை நீ முடிவு செய்து கொள். ஆனால் அதன் உள்ளிருக்கும் அரசியலை, சூழ்ச்சியை, பேராபத்தை புரிந்து கொண்டு உன் அறிவை கொண்டு விடை தேடி அதன் பிறகு அதை இருக்க பிடி.